शेषाल विवंशकनशोदरिभूनगेन्द्रम् श्रीमन्वैसिंहः गुरुवर्यपदाभ्यभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिम् तत्कुमारगुरुवर्यम् अहं प्रदत्ये श्रीविशैलेत्यादिप्रदोऽस्ति नित्यम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोदरे संसारभोगी जीवजीवात्मये नमः. ஸ்ரீவிதரபூஷணம் என்கிற ஒளியானது பிரபன்ன தினச்சரி பராச்சாரிய சக்தி லட்சணம் பகவந்திரேது கிருபாகடாட்ச வைபவம் ஜனமபர்வனிஷ்டே இதெல்லாம் விஷயம் பிரதானமாக சொல்றது. என்ன சர்வபர்வனிஷ்டை? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், டூ-வே டிராபிக். அப்படின்னு என்ன? ஆச்சாரியன் சிஷ்யத்திற்குள்ளையான அபிமானம் பிரதானம். அதுக்கு பிரதிசம்பந்தியாய் ரெஸ்பாண்ட் பண்றதும் இவனுடைய கர்த்தவியம், சிஷ்யனுடைய கர்த்தவியம். இந்த விஷயத்தை சொல்லி என்னால என்னவாறு உங்களுக்கு வாசிக்கிறதுனால சொல்றதுனாலே இந்த மாதிரி பகுதிகளை ஃபாலோ பண்றதுனால எப்படின்னா பகவன் நெருகே இதுக்கு கிருபா கடாட்சம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னார். இப்ப நான் மறுபடியும் பின்னுக்கு போறேன். ஏன்னா அப்புறம் ஒரு முதல்ல சொல்றேன், பிரதானமான விஷயம் புருஷகாரமே பவந்த சாதனஸ்ய கௌரவம் சத்குரு பிரசேதனம் குருபாயோ வசனபூஷணே ஜெகத்குரும் தமாசிக்கையே. 6 விஷயம் சொல்ற. உபாயம், பேயம், விஷகாரம். இது 3 விஷயத்தை ஆதி பாத்திரம் சொன்னாங்க. ஏது புருஷகார வைபவம், உபாய வைபவம் பாத்திரம்தான். அதிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரு பிரசேதனம். அதிகாரி கிருத்தியம் என்ன பண்ணலாம்? உபேயம் என்ன? உபேயம் ரிசல்ட், உபாயம் எஃபெக்ட். ரெண்டும் வேண்டிய எல்லாம் அவனே வழிமுறை. உபாயமும் உபேயமும் எல்லாம் ஆச்சாரியரை. ஆகையினாலே இது பார்த்தாச்சு. எதுல பார்த்தான்? கர்மபரவனிஷ்டையில் பார்த்து. இப்போ உபாய விஷயத்தை முதல் சொல்லி சங்கரகமாக சொல்லி ஒரு உபேய விஷயத்தை ரொம்ப பறக்க சொல்லியிருக்க. அதற்கு உபேயம் என்றால் கைங்கரியம், பரம்பரை எப்படி இருக்கலாம்? வேதம் பெருமாளுக்கு மூச்சு ஸ்தானத்தில் இருக்கிறான். மூச்சு வேதமாய் வந்தது அப்படின்றார். அதே மாதிரி கைங்கரியமே பிரபந்தனுக்கு மூச்சா இருக்க வேண்டியிருக்கு. எங்கே? அங்கும் இங்கும் எங்கும். அங்கும் பரமபதத்திலையும், இங்கும் விதாகத்திலையும், எங்கும் எங்கிருந்தால் கைங்கரியமே பிரதானமான உபயோகம். எங்க போனா இந்த மாதிரி இன்புருவர் அங்கும் எங்கும் எங்கும் இன்புருவர் திருப்பாவைக்கு கடைசி பாசத்துன்னு சொல்றான். அண்டல் எல்லாரும் சொல்றான். நானும் சொல்லிட்டு என்ன விஷயம்? உபாயம் என்ன? உபேயம் என்ன? பிராபகம் உபாயம், பிராப்தியம் உபேயம். என்ன ஆரம்பிக்கிறார்? வேதார்த்தம் பிரதிவதே ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே, ஸ்மிருதியாலே பூர்வ பாகத்தில் அர்த்தம் பிரதி இருக்கிறது. பூர்வபாகம் கர்மகாண்டம். மற்ற 2 உத்தர பாகத்தில் அர்த்தம் பிரதி இருக்கிறது. தேவதா காண்டம், பிரம்ம காண்டம். உத்தர பாகத்தில் பிரம்ம விசாரத்து சொல்லப்படுகிறது. இது 2லும் வைத்துக் கொண்டு இதிகாசம் பிரபலம். ஸ்மிருதி இதிகாசத்துக்குள்ள இதிகாசம் பிரபலம். அத்தாலே அது முதலில் சொன்னார்கள். இதிகாசமான ஸ்ரீ ராமாயணத்தால் சிறையிருந்த விளையத்தும் சொல்லுகிறதே சீதா பிராட்டி மொழி கேட்பான்.
மகாபாரதத்தால் தூதுபோனவனேற்றம் சொல்லுகிறது கண்டுகிறான். இது இரண்டாலும் புருஷகார வைபவமும் உபாய் வைபவமும் சொல்லித்தாயிற்று. விராட்சி புருஷகாரன் எப்படி வந்தால் எம்பெருமான் கண்டுகிறான் எந்த மாதிரி உபாய் வைபவத்தை காண்பித்த சொல்லித்தாயிற்று. புருஷகாரமாம் போது விப்பையும் பாரபத்திரமும் அரண்யாரகத்துவமும் வேறு. இது 3 பிரிவுக்கு உதாரணமாக சொல்றார். விராட்டை உட்பட விரிந்தது தன்னுடைய கிருப்பையை வெளியிடுகை ஆஹா. நடுவில் விரிந்தது பாரதந்தரத்தை வெளியிடுகை ஆஹா. அனந்தரம் விரிந்தது அரண்யாரகத்துவத்தை வெளியிடுகை ஆஹா. சரி, கூடியிருக்கியம் பிரிந்திருக்கியம் விஸ்லேஷங்கள் இரண்டிலும் புருஷகாரத்தும் தோற்றும். சம்ஸ்லேஷ திசையில் கூடியிருக்கிச்சே ஈஸ்வரனை திருத்தம், விஸ்லேஷ திசையில் பிரிந்திருக்கிறப்போ சேதனை திருத்தம். இதுவரையும் திருத்தரும் உபதேசத்தாலே இருவரையும் குலைவும் கர்மபாரதம் பிரியும் குலையும். உபதேசத்தாலே மீளாத போது சேதனை அருளாலே திருத்தம், ஈஸ்வரனை அழகாலே திருத்தம். வைபவம் 13 சூத்திரம் இது கேட்டிருக்கும். ஒரு சூத்திரத்தை மாத்திரம் சொன்ன ஞாபகத்துக்கா. அடுத்தது உபாய வைபவம். பக்தங்கள் அடைய அறிவித்து ஆச்சாரியர்களுக்கு தெய்யம், புருஷகாருக்கு தெய்யம், உபாயருக்கு தெய்யம் தானே ஏறிட்டு சொல்லுகிறாரே. மகாபாரதத்தில் உபாய வைபவமும் சொல்லித்தாயிற்று. 3 கிருத்தியப்பட்டார். கீதாச்சாரிய கிருத்தியம், புருஷகார கிருத்தியம், உபாய கிருத்தியம் தானே ஏறிட்டுக் கொள்ளுகிறாரே. மகாபாரதத்திலும் உபாய வைபவம் சொல்லித்தாயிற்று. இது உபாய வைபவம். உபயம் சாதாரண வைபவம். 2 பேருக்கும் பொருளானது. புருஷகாரத்துக்கும் உபாயத்துக்கும் வைபவமாவது தோஷத்தையும் குணஹானியையும் பார்த்து உபேட்சியாரோடவென்றுக்கே அங்கீகாரத்துக்கு அவதன்னையே பச்சையாக்கு. இரண்டும் குளிய வேணும் என்றிருக்கில் இரண்டுக்கும் இரண்டும் உண்டாயிருத்ததாம். இரண்டும் குறைந்திருந்திருக்கில் எத்தனை இரண்டும் உண்டாயிருத்ததாம். நாட்டிகள் தோஷம் ஜிதேந்திரர்கள் தலைவனாய் ஆஸ்திகாரனாய் கேசவசியாத்மா என்று கிருஷ்ணனுக்கு மார்கனாயிருக்கிற அர்ஜுனனுக்கு தோஷம் ஏது என்னில் பந்துக்கள் பக்தல் ஸ்நேகம் காருண்யமும் லகபீதியும் திரௌபதி பிரபவன் கண்டிருந்ததே கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். பாண்டவர்களை இந்நிருசிக்க பிராப்தமாயிருக்க வைத்தது திரௌபதியுடைய மங்கள சூத்திரத்துக்காக. அர்ஜுனனுக்கு 100 சாரத்தங்கள் பண்ணித்தும் பிரபுத்வபதேசம் பண்ணித்தும் இவளுக்காக, திரௌபதிக்காக. இது உபாய வைபவம். அவன் சாதனஸ்ய கௌரவம் பிரபத்திக்கு. எது சாதனம்? பிரபத்தி. உபாயம் எதுக்கு? பிரபந்தனுக்கு ஆச்சாரியோபதேசமானாலே இந்த பிரவத்தி எப்ப வரணும், எங்க வரணும்? பிரவத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் அதிகார நியமமும் பல நியமமும் இல்லை. விஷய நியமமே உள்ளது. கர்மத்துக்கு புண்ணியக்ஷேத்திரம், வசந்தாதிகாரம், சாஸ்திரோக்தங்களான பிரகாரங்கள், திரைவரணிகர் என்றவையெல்லாம் விவஸ்திதங்களாக இருக்கும். கர்மகாண்டத்துக்குள்ளே கஷேத்திரம், காலம், சாஸ்திரம் எல்லாம் பார்த்து பண்ணணும். சயேஷ தேசக்கால என்கால இருக்கு. தேசகால நியமம் இல்லை. பிரவத்திக்கு தேசகால நியமம் இல்லை. 80 மந்திரத்திலே பிரதம விதத்திலே சுஸ்பஷ்டம். மந்திரத்னானுசந்தான சந்தரஸ்புரிதாதரம் பிரதம விதத்திலே சுஸ்பஷ்டம். பிரகார நீதி இல்லை என்னிடம் எங்கும் காணலாம். திரௌபதி ஸ்நாத்தையா என்றே பிரபத்தி வந்தித்து
அர்ஜுனன் நீசன் நிறுவையிலே பக்தன் கேட்டது. ஆகையாலே சுத்திகள் இரண்டும் தேட வேண்டா, இருந்தபடியே அதிகாரியாம் இத்தனை. இவ்விடத்திலே வேல் வெட்டி பிள்ளைகளை சேர்வார்த்தே ஸ்மரிப்பது அதிகாரி நியமம் இன்றிக்கே ஒழிந்தபடி என்னென்றில் திரமுத்திராதிகளும் திரௌபதியும் காக்கமும் காளியனும் ஸ்ரீ வீரேந்திராழ்வானம் ஸ்ரீ விபீஷணாழ்வானம் பெருமாளும் இளைய பெருமாளும் பொருத்தமானவர்கள் சரணம் புகுகையாலே அதிகாரி நியமமில்லை. நியமம் இன்றிக்கே விளைந்தபடி என்னென்றில் தர்மபுத்திரார்களுக்கு பலம் ராஜ்யம், திரௌபதிக்கு பலம் வஸ்திரம், காக்கத்துக்கும் காளியனுக்கும் பலம் புராணம், கஜேந்திராழ்வானுக்கு பலம் கைங்கரியம், விபீஷண ஆழ்வானுக்கு பலம் ராமபிராப்தி, பெருமாளுக்கு பலம் சமுத்திர தரணம், இளைய பெருமாளுக்கு பலம் ராமானுவருத்தி. ஒரு பலம் பல நியமமும் இல்லை. இந்த விஷயமாவது குணபூர்த்தி வில்லுவிடமே விஷயமாகி பூர்த்தி கொள்ளுவதும் பச்சாவதாரத்திலே. விஷய நியமம் பூர்த்தியாயிருந்தெங்கே? பச்சாவதாரத்திலே. ஆழ்வார்கள் பலவடங்களும் பிரவர்த்தி கண்டித்து பச்சாவதாரத்திலே. 104 109 ஆறாவது திருவல்லவாழ் பிரிந்தவாள் நம்மாழ்வார் சரணாகிரி கடைசியில 5ஆம் எழுதப்பட்டார். திருவேங்கோணியானத்திலே ஆழ்வார்கள் மறுபடியும் பிரபத்து கண்டித்தும் உற்சாகத்தாரத்திலே ஊர் நன்மையாலே எல்லா குணங்களும் புஷ்கரங்கள் கத்திக்கு பேட்சிகங்களான சௌலபியாரிகள் இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கே. பூர்த்தியையும் சுவாதந்திரத்தையும் குலைத்துக் கொண்டு தன்னை அனாதரிக்கிறவர்களை அனாதரித்து நிற்கிறவிடம். பூகிருதரும் போலே அந்தர்யாமித்வம், ஆவணதரும் போலே பரத்வம், வார்க்கடல் போலே வியூகம், பெருக்கார் போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம். இதுதான் சாஸ்திரங்களால் திருத்த விண்ணாதே விஷயாந்தரங்களிலே மண்டி துணுக்கராய் போலும் சேதனருக்கு வைமுக்கியத்தை மாற்றி ருச்சியை வெளிக்க கருவதாய் ருச்சிவிருந்தால் உபாயமாய் உபாய வெளிக்கிறம் பண்ணினால் போக்கியமும் ஆயிருக்கும். ருச்சி உபாயம் போக்கியம் இந்த பிரவர்த்தி. இதில் பிரவர்த்தி பண்ணும் அதிகாரிகள் மூவர். எத்தனை பேர் பிரவர்த்தி பண்றா? 3 கேட்டகரி பண்ற. அஜ்ஞரும் ஞானாதிகரம் பிரவசரம். அஜ்ஞானத்தாலே பிரபன்னர் தஸ்மதாதிகள், நம்ம பேர் பெற்றவர்கள். ஞானத்தாலே பிரபன்னர் பூர்வாச்சாரியர்கள். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர் ஆழ்வார்கள். இப்படி சொல்லுகிறது ஊத்தத்தை பற்றி. இம்மூன்றும் 3 சத்தத்தையும் பற்றி வரும். என்னான் செய்கேன் யாரே கலகன், என்னேன் செய்கின்றாய் என்கிற இடத்தில் இம்மூன்றும் ஒன்று. அங்கு ஒன்னை பற்றி இருக்கும். அதுவே பக்திபராகாஷ்டையே பிரதானம். அவித்யா தகா என்கிற ஸ்லோகத்திலே இம்மூன்றும் சொல்லித்து. இதம் சரணமஞானாம் பக்தி தன்னிலே அவஸ்தா வேறும் பிறந்தவாறே இதுதான் புரிய கடுதலாய் இருக்கும். தன்னை பேணவும் கண்ணும் தரிக்கவும் கண்ணும். இந்த சுவாவ விசேஷங்கள் கல்யாண குணங்களிலும் திருச்சரங்களிலும் திருநாமங்களிலும் திருக்குடலோசையிலும் காணலாம். இதனை பார்த்தால் பிதாவுக்கு புத்தன் எடுத்து வாங்குமா போரே இருப்பதொன்று. இதற்கு ஸ்வரூபம் தன்னை பொறாதொழிகை, அங்கம் தன்னை ஒழிந்தவத்தை பொறாதொழிகை, உபாயம் தன்னை பொறுக்கும், உபாயாந்தரம் இரண்டையும் பொறுக்கும், இது இரண்டையும் பொறாது. பலத்துக்கு ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமுமே வேண்டுவது. அல்லாத போது பந்தத்திற்கும் பூர்த்திக்கும் கொத்தைதான். ஆபத்தை போக்கிக் கொள்ளுகிறோம் என்று பிரமித்தத்தை விளைத்துக் கொள்ளாதொழிகையே வேண்டுவது. லட்சணத்துக்கு அபேட்சணம் லட்சத்துவ அனுமதியிலே. எல்லா உபாயத்திற்கும் பொதுவாகையாலும் சைத்தன்ய காரியமாகையாலும் பிராப்திய திசையிலும் அனுமதி செய்யாலும் ஸ்வரூபாதகைக்கு எல்லாமையாலும்
அச்சித்யாவிருத்தேசத்தை சாதனமாக்க வண்ணாது. அச்சித்யாவிருத்திக்கு பிரயோஜனம் உபாயத்தில் விவகார ஸ்ருதியும் உபேயத்தில் ஊகப்பும். உன்மனத்தால் எண்ணிறைந்திருந்தாய் என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு. அதுதான் எப்போதும் உண்டோ அது பலிப்பெறும் இவன் நினைவு மாறினால் அஞ்சு காலத்துக்கு தஞ்சம் இப்போது ரஞ்சனன் என்கிற நினைவு துலையை என்று தீயர் கருதி செய்த நெஞ்சியர். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே. ஸ்வயத்ன நிவர்த்தி பாரதந்திரிய பலம் சுப்பிரயோஜன நிவர்த்தி சேஷத்வலம் பரப்பிரயோஜன பிரவருத்தி பிரயத்ன பலம் தத் விஷய பிரீத்தி சைதன்ய பலம். அகமத்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யவரே அந்தரங்க நிரூபகம். இதுதான் வந்தேரியன். சுவாதந்திரியமும் மன்யசேஷத்துவம் வந்தேரி. சேஷத்து விரோதி சுவாதந்திரியம் தற்சேஷத்து விரோதி தரிதன சேஷத்துவம். அகங்காரமாக ஆர்ப்பை தொலைத்தால் ஆத்மாவு கழியாதவேர் அடியான் என்பதே. ராமுகலாதாரிகளால் வரும் பேர் அனர்த்தஹேது ஏகாந்தி ஜவரேஷ்டவ்யா நைவத்ராமுகலார்வை விஷ்ணுனாம் ஜவரேஷ்டவ்யா தஸ்ய சர்வம் சயேவஹி. இது உபாயமாக பிரகடனம் ஆச்சு. இத்தனை நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் கேட்டதுன்னு வியாக்கியானம் சொல்லியிருக்கேன். இப்ப நாங்கள் முன்னுக்கு ஓரத்தினாலே ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு சூத்திரத்து மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா சூத்திரத்தை கேட்டத்தனையும் நமக்கு உள் புகுந்த அர்த்தம் புரியுது. அடுத்தது உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கின்றவங்க இழந்தாரையும் போலே இருக்க வேணும். உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரியவுடையாரையும் இல்லை திரூர் அரையரின் சிந்தையந்தையும் போலே இருக்க வேணும். என்ன சொல்றார்படின்னா உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டாரையும் போல இருக்க வேணும். உபாயமேது விஜயமேது கைங்கரி. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை சொல்லுகிறார். என்ன விஷயம் இது? அதிகாரி சோதனம் பண்ணுகிறார். புருஷகார வைபவஞ்ச அதரஸ்ய கௌரவம் தரதிகாரி கிருத்தியமச்ச. சத்குருவோடு அதிகாரி கிருத்தி என்ன சொல்றது அப்படின்னா உபாயம் உபேயார்த்தமாகியாலும் உபேயத்தில் உகப்பும் என்றும் பரப்பிரயோஜன பிரவருத்தி பிரயத்ன பலம் தன் விஷய பிரீத்தி சைதன்ய பலம் என்றும் உபேயாதிகாரமும் பிரசக்தமும் ஆகையாலும் உபாயம் பிரவருத்தி பந்திடம். தைரிஷ்டனான விதி அதிகாரிக்கு உபயமும் அபேட்சிதமாகியாலும் உபாயோபேய அதிகாரங்கள் இச்சேதனம் இன்னபடி இருக்க வேணும் என்பதை தன் நிஷ்டகை நிதர்சனமாக்கிக் கொண்டு அழி செய்கிறார். உபாயத்துக்கு இத்தியாதி வாக்கியத்தை இருந்தாலே உபாயத்துக்கு என்றது உபாயத்துக்கு அதிகாரியாமோ ஆம் போது என்றபடி உபாயாதிகாரத்துக்கு என்னவுமாம். அப்படியே உபேயத்துக்கு என கைங்கரியத்துக்கு என்னவுமாம். உபாயத்தில் என்று பாட்டமான பொழுது உபாய விஷயத்தில் என்றபடி. இப்படியே மற்ற இரவும் அவர்களை போலே இருக்க வேணும் என்பதன் கருத்தை ரிசிப்பிக்கைக்காக அவர்கள் தங்கள்
படிகளை அடைவே செய்கிறார். எப்படி இருக்கணும்னா விராட்டியை போலும் திரௌபதியை போலும் திருக்கண்ணமாங்க ஆண்டானையின் போலே இருக்க வேண்டும். பிரபஞ்சம் என்றார். எப்படி விராட்டிக்கும் திரௌபதிக்கும் வாசி சக்தியும் அசக்தியும். அதில் விராட்டியுடையவும் திரௌபதியுடையவும் படிகளை அள்ளி செய்கிறார். சதுரிஷம் பிரயத்தெந்திருந்த விராட்டிக்கும் ரக்ஷமாம் என்ற திரௌபதிக்கும் தம்மில் வாசி சீதோபவா என்ற நெருப்பை நீராக்கினாற் போலே தக்தோபவா என்ற விரோத வர்க்கத்தை பஸ்மாக்கி தன்னை ரட்சித்துக் கொள்ளவல்ல சக்தி உண்டாகியும் சுயத்னத்தாலே விரோதர்களை தள்ளி தன்னை நோக்கிக் கொள்ள பார்த்தாலும் நோக்கிக் கொண்டதை ஈடான சக்தி தனக்கு இல்லாமல் இல்லை. அனுமாருக்கு வால் நெத்தி ஏற்றினப்போ சீதோபவ அனுமதான்னு சொல்ற சீதமாயிருந்தது. அதே மாதிரி ராவணனையும் தக்தோபவான்னு சொல்லி கொல்லமாயிருந்தேன் பண்ணல. ஏன்னா தன்னை ரட்சித்துக் கொள்ளவல்ல சக்தி உண்டாகியும் சுயத்னத்தாலே இருவர்களை தள்ளி தன்னை நோக்கிக் கொள்ள பார்த்தால் நோக்கி ஈடான சக்தி தனக்கு இல்லாமையே அவரே வந்து கூட்டிண்டு போறனே தவிர நாமாய் நம்ம காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது. விராட்டி சக்தியை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள், திருக்கண்ணமங்கை ஆண்டான் வியாபாரத்தை விட்டான். 3 பேர் பிரபத்தியம்னா எப்படி இருக்கணும்னு சொல்றார். ஏவும் பகூதரானவர்கள் சைரவத்தை எழி செய்கிறார். விராட்சி சக்தியை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள் என்று நாயகனான பெருமாள் ரட்சிக்கும் அத்தனை உள்ளது. நம்முடைய சக்தியால் நம்மை ரட்சித்துக் கொள்ளை நம் பாரதந்திரத்துக்கு நாசகம் என்று ஸ்வசக்தியை கொண்டு காரியம் கொள்ளாதுவிகை அசந்தேஷாத்துராமஸ்ய தவசிஷ்ட அனுபாரணத்தை நத்வா குர்மித சக்திவா ராமர் எனக்கு சொல்லல, தபஸு பண்ணிருக்கேன், ஆகையினாலே பொண்ணை பஸ்மஸ்மார பண்டரே தசக்கிரிவான்னு சொல்ற. அவனுக்கு லஜ்ஜையை விடுகையாவது யாரு? திரௌபதி. துஷாசனன் சபாமத்தியே துகிலை உரிகிற உலகிலே லஜ்ஜாவிஷ்டையாய்க் கொண்டு தான் முருகனை இடுக்கை அன்றிருக்கே 2 கையும் விடுகை வேறடுடையால் ஆகையாலே விராட்டிக்கு பெருமாள் ரட்சக என்று விசுவசித்து சக்தியை விட்டிருக்கலாம். அத்தனிடமென்றே இருக்கச் செய்தே ஆபத்தசையிலே இவ்வளவில் கிருஷ்ணன் ரட்சகன் என்று மகாவிஸ்வாசம் பண்ணி மகாசபா மத்தியே இவள் லஜ்ஜையை விட்டுகிறே கைவிட்டாள். படவை சுரந்தது. திரௌபதிக்கு ஆபத்திலே படவை சுரந்தது திருநாமமிலே. இப்பொழுதில் கிருஷ்ணனே ரட்சகன் என்று மகாவிஸ்வாசம் பண்ணி மகாசபா மத்தியே இவன் லஜ்ஜையை விட்டதிலே அறிந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான் பக்தர். இறந்த பின்னர்னா வியாபாரத்தை விட்டான். அதாவது ஸ்வரட்சணை ஹேதுவாக வியாபாரங்களை விட்டான் என்பது. ஒரு சேவகனுடைய நாயை ஒரு சேவகன் அடிக்க அவன் அது புறாமல் அடித்தவனோடு எதிர்த்து ஒரு ஆணையும் கொன்று தானும் குத்திக் கொள்ளுகிறார் இருக்கிறபடியை கண்டு ஒரு சுத்தரை சேத்தனன் தன் அபிமானத்திலே ஒதுங்கினாக்கு எண்ணம் இவ்வளவுக்காக தன்னை அடியமானபடி கண்டால் பரமச்சேதன் அபிமானத்திலே ஒதுங்கினால் அவன் என்படுமோ என்று சரட்சண வியாபாரங்களை அடையவிட்டு அந்த நாயோபாதி தம்மை அனுசந்தித்துக் கொண்டு அப்போதே வந்து திருக்கண்ணமங்கையிலே பத்தராதி திருவாசலே கைப்பிடியிலே புகுந்து கண்பெழுந்தினார் என்று பிரசித்தமிதே. திருக்கண்ணமங்கை என்றால் 10 பேர், அந்தூர் திருக்கண்ணமங்கையர் 2 பேர் கண்டுபிடிச்சிருந்தாலும் எதுக்காக ஒத்து நாய் இன்னொரு நாய் சண்டை பிடிச்சிட்டு இருந்து அவளை குத்தி கொண்டுதான் இந்த சின்ன விஷயத்துக்கு பண்றாளே எப்படின்னு திருவாழ்ந்தவர் வந்து நிவேதனம் பண்ணார். என்ன பெருமாள் பெரிய வஸ்து
பூதேவன் திருக்கின்றவங்கீரே பத்தராளி திருவாதிரே கைப்படியிலே வந்து பெண்களும் தருகிறார்கள் வந்தார் அப்படியே கண்களும் தருகிறார் பஷீராய் இருப்பார் அச்ச சோறும் உண்ண வேணும் அடுகரை சோறும் உண்ண வேணும் என்னமா போலே ஆட்டுக்கு போகிற போது இலை பெருமாள் பிரியல் தெரியாமையே வந்திட்டு விடுவி செய்ய வேணும் எல்லா அடிமையும் செய்ய வேணும் ஜீவிக்கொள்ளவும் வேணும் படவீட்டில் பொருந்தவின்று ஆட்டில் தனி இடத்திலே சுயம் பாகத்திலே வைத்தை பெருக்கினபடியாலே ஒப்போ நுண்ணமாத்தாதே ஒரு திருக்கையிலே திருவன் கொட்டக்குடியையும் ஒரு திருக்கையிலே திருவன் சாமரத்தையும் தரித்தருமை செய்தார் ஒரு கையில் கைங்கரியம் போராது அப்படின்னு ஒரு கையில் படைபிடிச்ச இந்த கையிலே சாமரத்தை பிடிச்சு ரெண்டு கையிலையும் அடிமை செய்தார் அது இளையாழ்வார். உபேயாதிகாரிகளின் பிரதானரான இளைய பெருமாள் பிடியை விஸ்தேரலை செய்கிறார். பகவத் கைங்கரியம் உபேயாதிகாரம். பஷீரந்தரன் அதாவது பஷீராயிருப்பார் தங்கள் பஷியின் கரத்தாலே இதுக்கு முன்பாக்கின சோறும் இப்போதாகிற சோறும் எல்லாம் உண்ண வேணும் என்று மனோரகிக்குமா போலே பெருமாள் காட்டு கிடந்து வரும்போது பால்யாத்வது சுஸ்னித்தரான இளைய பெருமாள் கடவீட்டில் நின்றும் புறப்படுவதற்கு முன்னே கூடக்கூடதாக வித்தியிக்கப்படி என்று ஏன் நில்லும் என்று நிர்பந்தித்திரட புருஷ்வமாம் மனிதனம் வைதன்யம் ஏகவித்ததே கிருதார்த்தோ அகம் பவிஷ்யாமி அவச்சார்த்த பிரகல்பத்தே என்னும் கண்டி கடந்த ஏன வந்து வீழவிடைக்கு பொறுப்பாக அவர் அநேகம் விளைச்செய்ய ராகவா முகூர்த்தம் ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா இவோ திருத்தவு என்னும் சொல்லுகையாலே பிரியில் தான் உடராக மாட்டாமையே முன்னிட்டு புருஷ்வமாம் அனுச்சரம் என்ற வரந்திரத்திலே சகுணம் கரித்த விடகாதரா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி பந்தானம் அனுதரிஷேன்மே ஆகரிஷ்யாமி நித்யம் மூலானி பலானி ச கன்யானி யானி ச அந்யானி சுவாகாராணி தபஸ்வினான் என்கிறாலே ஸ்வசேஷத்வானுகுணமாக அடிமை செய்ய வேண்டும் என்றும் பிரதரந்தரத்திலே பவாம் சுக வைரேக்கிய திவிசானுஷரம்சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுகதச்சத்தே என்கிறாலே மலகிந்தலம் இந்த அடிமை என்று ஒரு நீதியும் நிற்க எல்லா அடிமையும் செய்ய வேண்டும் என்றும் பஞ்சவட்டியிலே எழுந்திருந்த போது நீரும் நிழலும் வாய்க்கெடுப்பதற்கு பிரதேசத்தை பார்த்து பங்கசாலையை சமயம் என்ன ஏவமுக்தஸ்தராமேனா தட்சணா சங்கத அஞ்சலி சீதா சமக்ஷங்காகுஸ்தம் திரும்பீது என்ற தன் தலையிலே சுவாதந்திரியத்தை வைத்த போதே பெருமாள் நம்மை கைவிட்டார் என்று விகிருத்தராய் விராட்டை முன்னிலையாக கையும் அஞ்சலியும் மாய் நின்று பரவாஸ்மிகாகுஸ்தா இவரேஷம் ஸ்தித்தே ஸ்வயம் துருஜவேதேஷே தாமிரமாம்பரா என்கையாலே அடிமிஷயமுடலே சுவாதந்திரியமாகிற தோஷம் கலைசார்படி உச்சித்த கைங்கரியங்களை ஏறிக்கொள்ளவும் வேணும் என்று பிரார்த்தித்தார் என்கை இளைய பெருமாள் லக்ஷ்மண் நாட்டிலே எங்கெங்கெல்லாம் கைங்கரியம் பண்ணார் எந்த மாதிரி கைங்கரியங்களுடைய மூச்சை கைங்கரியம் அப்படின்ற திருப்படவைத்திலே இருந்திருந்து ஒரு திருவபிஷேகம் பண்ணியிருந்த போது தம்மோடு கூட அடிமை செய்கை ஒருவரும் இல்லா தனிக்காட்டிலே தாமே அடிமை செய்து கைங்கரிய அபினிவேஷத்தை பெருக்கையாலே ஸ்வயம் பாட்டத்திலே வைத்தை பெருக்கினான் ஒப்பூ நின்றமாட்டாதா போலே ஸ்ரீ வரத்தாழ்வான் தொடக்கமானவர்களோ போடு ஒக்க தாமும் ஓர் அடிமை செய்து நிற்க மாட்டாதே. திருவெண் கொத்த கொடியையும் எடுக்க திருவெண் சாமரம் பெருமாறுகையாக இரண்டடிமையை ஏக காலத்திலே செய்தார் என்கை. இந்த விற்த்தாந்தத்தான் ஸ்ரீ ராமாயணத்தில் இல்லை. சத்தரித்தாமரபாணிஸ்தோ லக்ஷ்மணோ ரஜகாமகா என்கிறது. ஸ்ரீ ராமாயணம் என்றோதென்னில் காட்டு கிடந்திருந்ததற்கு முன்னே திருவிஷேகார்த்தமாக அலங்கரித்து தம்முடைய திவ்யாந்த புறத்திலே நின்றும் புறப்பட்டு சக்கரவர்த்தி திருமாலையை நோக்கி திருப்பேரிலே ஏறி
பெருமாள் எழுந்திருக்கிற போது இளைய பெருமாள் செய்த விற்த்தாந்தமாக திரவியோத்தியா காண்டத்திலே சொல்லப்பட்டதாகியாலே இவ்விடத்திற்கு சேராது. ஆனால் இவர் என் கொண்டபடி அருளி செய்கிறார் எங்கள் ஆத்ம புராண பிரக்கிரியாலே அருளி செய்கிறார். ஆத்ம புராணத்தில் இந்த கதை இருக்கு. அத தஸ்மின் தினே புண்ணியே சுபலக்னே சுபாந்திரே ராகவஸ்யாபிஷேகார்த்தம் மங்களம் சக்கரே ஜனாகா என்று தொடங்கி பறக்க சொல்லிக் கொண்டு வந்து மந்திரபூத ஜலை சுத்தைஹி முனையா சம்சிதபுரதாக ஜபந்தோ வைஷ்ணவான் சூக்தார்மே சதுர்வேதமயீன் சுபான் அபிஷேகம் சுபன் சக்ரு காக்குத்ஸ்தம் ஜெகதாம் பதிம் தஸ்மின் சுபத் தஸ்மின் சுபதமே லக்னே தேவகுந்தவேயோ திவி இனேருஹு புஷ்பவர்ஷாணி பவரிஷுச்ச சமன்ஸ்ததகா திவ்யாம்பரைர்பூஷணைश्च திவ்யகந்தாலேபனைः புஷ்பைர்நானாவிதைர்வித்யைः தேவ்யாசகரபூத்ரகா அலங்கிருதச்ச சுசுபே முனிபிர்வேரபாரகைः சத்ரஞ்ச தாமரம் திவ்யம் திருத்தவான் லக்ஷ்மணஸ்ததா பார்ஷ்வே வரதசத்ருக்னோ ஆலவர்த்தே விவேஜதுஹு தர்ப்பணம் பிரதௌ ஸ்ரீமான் ராட்சசேந்திரோ விபீஷணகா தல்ஹார பூர்ண கலசம் சுக்ரீவோ வானரேஸ்வரகா ஜாம்பவான்श्च மகாதேஜாகா புஷ்பமாலாம் மனோகராம் வாலிபுத்தரஸ்து தாம்பூலம் சகர்பூரம் தரோஸ்வயாபி ஹனுமான் தீபிகாம் திவ்யாம் சுஷேனஸ்து தஜம் சுபம் பரிவார்ய மகாத்மானம் மந்திர சமுபாசிரே என்று பாத்ம புராணத்திலே உத்தரகண்டத்தில் 49ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டதே. சத்திரஞ்ச சாமரன் திவ்யம் திருத்தவான் என்பது தோற்றே திருவெண் கொத்தக்குடியையும் திருவெண் சாமரத்தையும் தரித்து இந்த வரிச்சேர்வு இப்பேற்பட்ட கைங்கரையெல்லாம் பண்ணார்களேன்னா கைங்கரித்தே சம்பூர்ணமாக ஈடுபட்டவர்களானார். ஆகையினால் என்ன சொல்றார் இங்கே? உபேயத்திற்கு இளைய பெருமாளும் பெரியவுடையாரையும் பிள்ளை திருவரையூர் அரையரும் சிந்தையந்தியும் போது இருக்க வேண்டும் என்கிறார். இளையவராட்சி மிச்ச நாளைக்கு பார்க்கலாம். பத்மகிரமாரம்பாம் கிரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லமபரியந்தாம் வந்தே குருகரம் பராம்.